அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பிற்கு பிறகு அவருடைய இறப்பால் ஏமாற்றம் அடைந்த 2 சீடர்கள் எம்மாவுஸ் நகர் நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். விரக்தியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை பார்த்து இயேசு என்ன ஏது என்று கேட்டு அவர்கள் வழியாக அனைத்தையும் தெரிந்து கொண்டவராக மாறி அவர்களுடைய அறிவு கண்களை திறப்பார். அதற்கு பிறகு அவருடைய ஆன்மீக கண்களையும் திறப்பார். அவர் தான் போக வேண்டிய ஊருக்கு இன்னும் மேலும் செல்ல வேண்டிய நிலையில் அவர் தன்னை காட்டிக் கொள்கின்றார். இவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊருக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவரை பார்த்து கட்டாயப்படுத்துவார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும், பொழுதும் சாகிறது, நேரமாகிவிட்டது, எங்களோடு தங்கும். இது ஆண்டவர் இயேசுவை பார்த்து எங்களோடு தங்கும் என்ற ஒரு வேண்டுதலை வைக்கின்ற ஒரு இடம். அவ்வாறு தங்குகின்ற போதுதான் அந்த அப்பம் பிடுதல், அதில் இவர்தான் இயேசு என்று கண்டுகொள்ளுதல். நாம் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலிக்கு வருகின்றோம். இங்கே அப்பம் பிடும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவரை இனம் கண்டுகொள்வதில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். முழுமை அடைந்து விட்டோம் என்று நான் சொல்லவில்லை, அதில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படி வளர்ச்சி அடைகின்ற போது நாம் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவோம்? எங்களோடு தங்கும். நாங்கள் பார்ப்பதற்கு மன நிம்மதி இருப்பதை போல் காட்டினாலும் எங்கள் வீட்டிலே நாங்கள் சந்திக்கின்ற சூழல்கள் எல்லாம் மன அமைதியை கெடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எல்லா வகையிலும் நாங்கள் அலைகழிக்கப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம். எனவே இந்த நிலையில் எங்களோடு தங்கும் என்ற அந்த ஏக்கம் நிறைந்த வார்த்தைகள்தான் நம்மிடமிருந்து வெளியே வரும். ஏனென்றால் அவர் தங்கினால்தான் அனைத்தும் சரியாகும் என்ற உணர்வும். ஆனால் நற்செய்தியை நாம் பார்க்கின்ற அந்த மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ஆண்டவரை எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு, சென்று விடுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? கல்லறையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி இயேசுவுக்கு எதிரே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேய்கள் பிடித்த இருவர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். யாரும் போக முடியாது, அப்படிப்பட்ட கொடியவர்கள் அந்த இருவர். ஆனால் இயேசு செல்கின்றார். இதுதான் எங்களோடு தங்கும் என்று நாம் ஆசைப்பட்டு இயங்குகின்றோமே அவர் செய்யக்கூடிய காரியம். மற்றவர்களெல்லாம் பயந்து நடுங்கி எப்படி இங்கே செல்ல முடியாதே என்று இருக்கின்ற போது அப்படிப்பட்ட கொடியவர்கள் மத்தியிலும் தைரியமாக செல்லக்கூடியவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அப்படிப்பட்ட தைரியம் நிறைந்த இயேசுவே, நீர் எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களை விட்டு போய்விடாதீர், என்னை விட்டு போய்விடாதீர், என் குடும்பத்தை விட்டு போய்விடாதீர், நாங்கள் இருக்கும் இந்த பகுதியை விட்டு போய்விடாதீர். நீர் எங்களோடு தங்குகின்ற போது அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் என்று. இங்கே போய்விடும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? பேய் பிடித்து கொடியவர்களாக இருந்தவர்கள், அந்த பேய்கள் பேசுகின்றன, இறைமகனே இங்கு உமக்கு என்ன வேலை? இறைமகன், கடவுளுடைய மகன் என்று அந்த பேய்களுக்கு தெரிகிறது. எனவே இங்கே உமக்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்கின்றது. அவர்கள் போவதற்கு மனமில்லை அந்த பேய்கள். ஆனால் அப்படி நாங்கள் போக வேண்டுமானால் இந்த பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும். அந்த பன்றி கூட்டத்திற்கு போங்கள் என்று சொல்லுகின்றார். இங்கே நாம் சற்று எண்ணி பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். நான் தினம் தினம் கோவிலுக்கு வருகின்றேன், எவ்வளவோ ஜெபம் செய்கின்றேன், என் தேவைகளை எல்லாம் அவரிடம் சொல்லி வேண்டுகின்றேன், என் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி வேண்டுகின்றேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று கேட்கின்றேன். ஆனால் எனக்கு கொடுக்கவில்லை. அங்கேயும் நாம் நல்ல முறையில் சிந்தித்தால், நீ நல்லவன், நான் காலம் தாழ்ந்து கொடுத்தாலும் உனக்கு கொடுப்பேன், உன்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. ஆனால் இங்கே பேய்கள் கேட்கின்றன, கேட்டவுடனே நீங்கள் போங்கள், அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதை போன்று இருக்குது. போங்கள் போங்கள் என்று சொல்வது யாரை பார்த்து? தீய சக்தியை பார்த்து. நான் கேட்கின்றேன், எனக்கு கொடுக்கவில்லை. கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீ நல்லவன், உன்னிடம் இருக்கின்ற அந்த ஆன்மீக சக்தி எனக்கு தெரியும், அந்த ஆன்மீக சக்தியை வைத்து உன்னால் இந்த துன்பத்தையும் மேற்கொண்டு வர முடியும்
என்ற ஒரு நம்பிக்கையை கடவுள் இங்கே கொடுக்கின்றார். ஆனால் இங்கே போங்கள், நீங்கள் தீய சக்திகள், நீங்கள் அழிந்தால் பரவாயில்லை, போங்கள். செங்குத்து பாறையிலிருந்து அந்த பன்றி கூட்டம் விழுந்து கடலில் பாய்ந்து நீரில் விழுந்து மடிந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த பேய்கள் சொல்லும், நாங்கள் பெரும் படை. 2 பேய்கள் அத்தனை பன்றிகளை அழித்து விடுகிறது. ஆனால் அந்த 2 பேரும் சொல்வார்கள், நாங்கள் பெரும் படை. எனவே எத்தனை பேய்கள் அங்கே பிடிக்கப்பட்டிருந்தது தெரியாது. எனவே அத்தனை பன்றிகளுக்குள் நுழைகின்ற அளவிற்கு அந்த கூட்டம் பெரிது. இந்த பன்றிகள் அழிந்துவிட்டது என்பதுதான் அந்த நகரத்தினருடைய ஏக்கம், கவலை, துன்பம் எல்லாம். 2 பேர் அமைதியாக அடங்கி இருக்கின்றார்களே, கொடியவர்களாக இருந்தவர்கள் இன்று நல்லவர்களாக மாறிவிட்டார்களே என்ற ஒரு மகிழ்ச்சியை விட, பன்றிகள் அழிந்து விட்டதே, எங்களுடைய செல்வம் அழிந்து விட்டதே, எங்கள் செல்வத்தை அழித்த நீர் எங்களை விட்டு போய்விடும். இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே. இயேசு எங்கே எப்படி செயல்படுகின்றார்? எனக்கு கொடுக்கவில்லை, ஆனால் சாத்தானுக்கு உடனே கொடுக்கின்றார். ஏன்? அந்த வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடிகிறதா? இந்த வித்தியாசத்தை காட்டும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். தினம் தினம் கோவிலுக்கு வருவது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்வதைப் போன்று, நீ கலந்து கொள்கின்ற வழிகளின் எண்ணிக்கை எனக்கு தேவையில்லை, நீ செலுத்துகின்ற காணிக்கைகள் அளவு எனக்கு தேவையில்லை, மாறாக அதுவெல்லாம் வெறும் வெளிவேட சடங்கு. ஆனால் உன் உள்ளத்தில் நான் ஆழமாக இருக்க வேண்டும், அந்த உள்ளிருப்பு சக்தியாக நான் இருக்க வேண்டும். அதை நீ உணர்ந்த காரணத்தினால்தான் நீ நல்லவர், உனக்கு பொறுமையாக கொடுப்பேன் என்று சொல்கின்றார். அந்த அளவிற்கு நமது வழிபாடுகள் நம்மை விழுங்கி விடாமல், வழிபாடுகளால் கிடைக்கக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீகம், இயேசுவுக்காக இயங்குவது, கடவுளுக்காக இயங்குவது, கடவுளுடைய பிரசன்னத்திற்காக இயங்குவது, அதை நம்மிடம் தங்க வைத்துக் கொள்வதற்காக ஜெபிப்பது, இதைத்தான் தினம் தினம் செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தை நம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். அதில் நாளும் வளர்வோம். ஆமென்.